வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 20,000லேருந்து 40,000 வரைக்கும் பெஸ்ட் மொபைல்ஸ் வித் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து ஒரு 22,000 வரைக்கும் பெஸ்ட் மொபைல்ஸ் வித் ஆஃபர் ப்ரைஸோட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா கார்ட்டில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ 21,000ல் பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro 5G மொபைல் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 21,000க்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும், கேமிங் மொபைலாகவும் இருக்கும். இதில் உங்களுக்கு MediaTek Dimensity 8300 Ultra அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8GB RAM 256GB வேரியன்ட். அது கூடவே உங்களுக்கு LPDDR5X RAM வித் UFS 4.0 உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 லட்சத்தை விட அதிகமாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக போக்கோ X6 Pro உங்களுக்கு 21,000க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஒன்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக 8256 பார்த்தீங்கன்னா 22,000 தான் இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1,000 rupees கார்டு ஆஃபர் போக உங்களால் 21,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு கேமிங் மொபைலாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கேமரா பற்றி பார்த்தோம்னா ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா உங்களுக்கு டே லைட்டில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். செல்ஃபி கேமரா உங்களுக்கு சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெஸ்ட் கேமரா மொபைலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கேமரா நல்லா இருக்கணும், பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அல்டர் சாய்ஸஸ் ஒரு 2-3 டிவைசஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ரெண்டு மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோலேருந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் இருக்கும். ஒரு மொபைல் மோட்டோரோலா H50 Fusion. இது பார்த்தீங்கன்னா 21,000க்கு பெஸ்ட் கேமரா மொபைலாக இருக்கும். டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 21,000ல் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் இது வந்து ஒரு கேமிங் டிவைஸாக உங்களுக்கு அமையாது. ஸோ அதே மாதிரி மோட்டோரோலாவில் H50 Neo அப்படிங்கிறது 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 21,000க்கு அவைலபிள் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 7300 Energy அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் டிவைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் கேமிங் டிவைஸ் கிடையாது. இதுவும் வந்து ஒரு மாடரேட்டான யூஸுக்கு ஒரு நல்ல டிவைஸாக இருக்கும். ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கையில் பிடிக்கிறதுக்கு காம்பேக்டான ஒரு மொபைலாக இந்த மொபைல் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ விவோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவோ T3 Pro அப்படிங்கிற 5G மொபைல். ஸோ இந்த மொபைல் 22,000க்கு Snapdragon 7 Gen 3 ப்ராசஸரில் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலாக இருக்கும். இதில் உங்களுக்கு LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் செட் ஆகாது. பட் கேமரா நல்லாயிருக்கும், பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்கும் 22,000க்கு. ஸோ அதே மொபைல் உங்களுக்கு அமேசானில் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா IQ Z9S Pro அப்படிங்கிற மொபைல் அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே ப்ராசஸரில் உங்களுக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா OnePlus Nord CE4 இந்த மொபைலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே சிமிலர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ அந்த 3 மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 சிப்செட்டில் தான் ரன் ஆகுது. இதில் OnePlus Nord CE4 மட்டும் ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். IQ அண்டு விவோவில் பார்த்தீங்கன்னா 80 வாட் சார்ஜர் இருக்கும். பட் OnePlus Nord CE4ல் 100 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இது வரைக்கும் பார்த்ததுல எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro தான் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் சூப்பரான மொபைல் போக்கோ F6 அப்படிங்கிறது 8GB RAM 256GB வேரியன்ட்டு ஜஸ்ட் 24,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆக்சுவலாக ப்ரைஸே வந்து 25,000 தான் இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு 1,000 rupees கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. கார்டு ஆஃபர் போக 24,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ இந்த மொபைலில் பவர்ஃபுல்லான Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு சோனி கேமரா மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 20 MP செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெயின் கேமரா தான் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதா போட்டிருக்காங்க. Snapdragon 8S Gen 3 ப்ராசஸரில் ஒரு அருமையான ஒரு மொபைல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் கம்மியான விலையில் உங்களுக்கு 24,000ல் போக்கோ F6 தவிர வேறு எந்த சாய்ஸுமே பெஸ்ட் அண்ட் பெட்டராக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு இதை விட பெட்டரான சாய்ஸ் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மொபைல் அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா Realme GT60. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7+ Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன், அதாவது 14 லட்சத்துக்கிட்ட வரதா போட்டிருக்காங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜரும் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான கர்வ்டு டிஸ்பிளேவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000 போட்டிருக்காங்க. பட் கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா 28,000 கையில் கிடைக்கும். ஸோ 28,000க்கு உங்களுக்கு இந்த மொபைல் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ 28,000க்கு உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு ரியல்மிலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ரியல்மி GT60 அப்படிங்கிறது ஒர்த்தான ஒரு டிவைஸாக இருக்குது. இதில் உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயின் கேமராவும் சோனி சென்சாராக இருக்குது. ஸோ இதுவும் வந்து கேமரா சென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. டிஸ்பிளேவும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரியல்மி GT60 28,000க்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு 256GB வேரியண்ட்டு உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. அதே ப்ராசஸரில் அதே செக்மெண்ட்டில் அதே பிராண்டில் OnePlus Nord 4 அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் 27,000க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த OnePlus Nord 4லேயும் நீங்கள் வந்து 128GB வேரியண்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அது 8GB RAM 256GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு 1000 rupees தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 29,000 கிடைக்குது. பட் ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து 27,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா அதே சேம் சிப்செட்டு Qualcomm Snapdragon 7+ Gen 3 சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். OnePlus ஃபேனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மொபைல் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு டீலாக இருக்கும். இதில் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி வித் 100 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே இருக்கும் அண்ட் மெட்டல் பாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு மெட்டல் பாடி கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு. நெக்ஸ்ட்டு விவோவில் T3 Ultra அப்படிங்கிற 5G மொபைல் 29,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 128GB வேரியண்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த 34,000 ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 31,000க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 31,000க்கு 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு விவோ T3 Ultra அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் அப்படி என்ன தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9200 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சிப்செட் தான் உங்களுக்கு விவோ V40 Proலையும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16 லட்சத்துக்கிட்ட போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா அண்ட் 50 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராவாக 8 MP அல்ட்ரா வைட் ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி விவோவில் V40 அண்டு V40 Pro இந்த மாதிரியான செக்மெண்ட் மொபைல்ஸ் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதை அப்படியே HSL ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 4K வீடியோ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே ஷூட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். 5500 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான். பட் இந்த மொபைல் நீங்கள் வாங்குறதுக்கு பதில் இதிலே ஐக்யூவில் ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. அமேசானில் IQ Neo 9 Pro இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 சிப்செட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் டீலாக உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் Neo 10 Pro 10 சீரியஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் ஸ்டாக் கம்மியாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஆஃபரில் 34,000 காமிச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 35,000 மாற்றிட்டாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கலர் வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. ஸோ பெஸ்ட்டு டீல் கிடச்சிதுன்னா, பெஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக இந்த மொபைலும் ஒர்த்தான ஒரு டீல் தான். பட் இப்போதைக்கு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 கிடைக்குது. இதில் உங்களுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான கேமராவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா UFS 4.0 இருக்கக்கூடிய 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதே சேம் ஒரு 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் OnePlusலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் Snapdragon 8 Gen 2 ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 12R அப்படிங்கிற 5G மொபைல் அவைலபிள் இருக்குது. இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு 38,000 39,000 இந்த செக்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க. பட் கார்டு ஆஃபரில் உங்களுக்கு 35,000 கிடைக்கும். இப்போ வந்து 36,000 தான் கிடைக்குது. ஸோ இதோட கம்மியான டீலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 36,000க்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்த்தான ஒரு டீல் தான்.
ஸோ 36,000க்கு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லதாக ஒரு டிஸ்பிளே கிடைக்குது, நல்லதாக ஒரு கேமரா கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவராலாக இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். OnePlus 12R. ஸோ இதே 36,000 35,000ல் உங்களுக்கு IQ Neo 9 Proவும் இருக்குது, OnePlus 12Rம் இருக்குது. IQ Neo 9 Pro ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். பட் OnePlus 12R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB வேரியண்ட்டு இன்னுமே ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 128GB வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 33,000க்கே உங்களுக்கு கிடைக்குது OnePlus 12R. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா Realme GT6 அப்படிங்கிற மொபைல் 8GB RAM 256GB வேரியண்ட்டு ஜஸ்ட்டு 37,000க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ 37,000 அப்படிங்கிறது மொபைல் எப்போ லான்ச் பண்ணாங்களோ அப்போலேருந்தே இதே ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41,000 இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் 4,000 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதே 4,000 தான் கொடுக்குறாங்க, அதை விட ப்ரைஸ் ட்ராப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ 37,000க்கு இது வந்து ஒர்த்தான ஒரு டீல். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இருக்குது அண்டு ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ன்னு ஒரு சூப்பரான சிப்செட்டும் கொடுத்துருக்காங்க. 120W சார்ஜர் உங்களுக்கு டப்பாலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5500 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமராவும் நல்லாயிருக்கும். பட் கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது. பட் டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சென்சார்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ராசஸர் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிவைஸ் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஸோ ரியல்மியில் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சீரியஸ் அப்படின்னா GT சீரியஸ் தான். அந்த விதத்தில் இப்போதைக்கு டாப் வேரியண்ட்டாக இருக்குது Realme GT6 மட்டும்தான். ஸோ இது மட்டும்தான் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இப்போதைக்கு அவங்க ஒரு சூப்பரான சாய்ஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் டீல் தான் இது. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் MIயில் 14 சீரியஸ், அதாவது Redmi 14 சீரியஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நான் பெருசாக எதுவும் வீடியோலாம் மேக் பண்ணல. அது ப்ரைஸ் வந்ததுக்கப்புறமா அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பேசலாம். இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ நீங்கள் அந்த 14 சீரியஸ் வாங்குறதுக்கு பதில் Redmi 14 சீரியஸ் வாங்குறதுக்கு பதில் MI 14 CVயை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிவைஸாக இருக்குது. ஸோ அந்த MI 14 CVயும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேமரா மொபைல் அண்ட் ஆல்ரவுண்டர் மொபைலாக உங்களுக்கு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 8S Gen 3. அது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. குவாட் சைட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. 41,000 ப்ரைஸ் இருக்குது. பட்டு இப்போ வந்து ஆஃபர் கொடுக்கல. பட் ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 37,000க்கு வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 தான் கிடைக்குது. ஸோ 40,000க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவோம். நேற்று வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ஆஃபரை தூக்கிட்டாங்க. திரும்பவும் ஆஃபர் எப்போ கிடைக்குதோ அப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த மொபைல் வாங்க வேண்டாம். ஸோ ஒரு 2,000 3,000 இதை விட கம்மியாகும். 40,000க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது. 37,000 அப்படின்னும் போது ஒரு 2,000 கம்மியாக கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 2 கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க டெலஃபோட்டோ லென்ஸோட. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 67W சார்ஜர் தான் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் பெஸ்ட்டு கேமரா மொபைலாக உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ 4700 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 6.55 inches கொண்ட ஒரு சூப்பரான டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கைக்கு அடக்கமான ஒரு டிஸ்பிளேவாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா தரமாகவே கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் 40,000 ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா Samsung Galaxy S23 அப்படிங்கிற 5G மொபைலை செலக்ட் பண்ணலாம். அதில் 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 44,000 ப்ரைஸ் இருக்குது. அண்டு 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 39,000 ப்ரைஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 2 சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டப்பாவில் சார்ஜர் இருக்காது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க. பட் இது வந்து கைக்கு அடக்கமாக இருக்கும், காம்பேக்டான ஒரு டிவைஸாக இருக்குது. இதில் இப்போதைக்கு கார்டு ஆஃபர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு 44,000க்கு உங்களுக்கு 256GB வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு கார்டு ஆஃபர் இல்லாமல் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கார்டு ஆஃபர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ Snapdragon 8 Gen 2 சிப்செட்டு யூஸ் பண்ண ஒரு மொபைல். அதுவும் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. ஸோ கேமரா செட்டப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 6.1 inch தான் உங்களுக்கு மொபைலே இருக்கும் டிஸ்பிளே சைஸு. ஸோ 3900 mAh, அதாவது 4000 mAh பேட்டரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த மொபைல். ஸோ சாம்சங்லேயே அண்டர் 30,000 மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா S23 FE அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 30,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அது உங்களுக்கு பிடிச்சா இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மொபைல் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமரா, ஒரு சூப்பரான ஒரு டிவைஸாக தான் இருக்கும். பட் ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்கும், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இதுலேயும் நீங்கள் வாங்கினீங்கன்னா டப்பாவில் சார்ஜர் இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். 6.4 inches கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் இருக்குது. 4500 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் 20,000லேருந்து 40,000 வரைக்கும் பெஸ்ட் மொபைல்ஸ். இதில் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மொபைலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். என்ன மொபைல் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடித்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது மொபைல் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.